வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட பேர் டோன்ட் கிக் தோஸ் கம் டு ஜீசஸ். இயேசுவை தேடி வரவங்கள எட்டி உதைக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குற முடிவில் இந்த டைட்டில் ஏன்னுன்றது உங்களுக்கு புரியும். நான் ஜீசஸை ஏசப்பாவை 2004 அதில் தான் முழுசாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு முழுசாக தெரியாது. இயேசுவும் ஒரு கடவுள் அப்படின்னு தான் நினச்சேன். தெரியல இயேசு தான் கடவுள்ன்றது எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் ஜீசஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் படித்தது டான் பாஸ்கோன்ற ஒரு ஸ்கூலில். ஸோ என்னோடய மார்னிங் ப்ரேயரே ஆஃப் ஃபாதர் இன் ஹெவன் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ப்ரேயர் இருக்கும், ஸ்கூலில் சேப்பிள் இருக்கும், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் ஜீசஸை பற்றி சொல்லுவாங்க, கூடலாம் வைப்பாங்க. ஸோ ஜீசஸை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஜீசஸை எப்படி நான் ஏற்றுக்கிட்டேன், அது என்னோடய தாயார்னால. அவங்க கர்த்தர் தெரியாத குடும்பம் தான் நாங்கள். வி வர் நாட் பார்ன் கிறிஸ்டியன்ஸ். பார்ன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது, அதுதான் உண்மை. பார்ன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு ஒரு 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 குரூப்பே கிடையாது. வி ஆர் ஆல் பார்ன் அகெயின் இன் கிரைஸ்ட், அதுதான் உண்மை. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி, கிரைஸ்ட் அப்படின்றது ஒரு ரிலிஜன் கிடையாது. ரிலிஜன் கடவுள்கிட்ட நம்மளை கொண்டு போகாது. ஏன்னா ரிலிஜன் இஸ் மேன் மேட். ரிலேஷன்ஷிப் அதுதான் கடவுள்கிட்ட நம்மளை கொண்டு போகும். ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜன் அண்ட் ஐ டோன்ட் பிலாங் டு எனி ரிலிஜன். ஐ பிலீவ் இன் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். கர்த்தரோட கூட சேர்ந்து வாழ்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான நோக்கம். அதுதான் உண்மையாக நம்மளோட இதாக இருக்கும். எங்கள் அம்மா கர்த்தரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட ப்ரேயர் லைஃப், அவங்களோட சாக்ரிஃபைஸ், அதுதான் என்னை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துச்சு. என்னோடய சாட்சி நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அப்புறம் ஒரு இதில். ஸோ இப்படி தான் நான் கிரைஸ்டுக்குள்ளே வந்தேன். ஸோ 2004 தான் கிரைஸ்ட்டை எனக்கு ஃபுல்லாக தெரியும். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, நான் கர்த்தரை ஏற்றுக்கிட்டு கர்த்தருக்குள்ளே வரும்போது நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜும் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் கர்த்தரை தெரியாதவங்க, தோஸ் ஹூ டோன்ட் நோ கிரைஸ்ட், அவங்க நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கும் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா காசு வாங்கிட்டியா, ஜீசஸ் பற்றி பேசுகிற, எவ்வளோ பணம் வாங்கின, எவ்வளோ கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் என்னை தப்பாக பேசுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் சில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் போகும்போது கிரைஸ்ட்டை பற்றி பேசினா, இவனுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஜீசஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு என் கூட நடிக்கிறவங்க நிறையா பேர் என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் அதுக்கு ஹர்ட் ஆக மாட்டேன், அவங்க மேலே கோவப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஜீசஸ் சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். ஜீசஸை அடித்தவங்க, ஜீசஸ் முகத்தில் துப்புனவங்க, அவருக்கு முழுக்கிரிடம் வச்சவங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சவங்களை பார்த்து ஜீசஸ் என்ன சொன்னார், பிதாவே இவங்களை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்களுக்காக வேண்டினார். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அதே ஜீசஸ் இந்த ஃபாரிசீஸும் சாதுசீஸும் பார்த்து என்ன சொன்னார், ஒயிட் வாஷ்ட் டூம், பாம்புங்க, நீங்களா பாம்போட பிள்ளைங்க. யார்? கர்த்தரை தெரிஞ்சவங்க தான் அவங்க. ஃபாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ் வேறு ஜாதியோ வேறு மதமோ கிடையாது, கர்த்தருக்குள்ளே இருந்தவங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சில கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்காங்க, தான் ரொம்ப ரைச்சியஸ், தான் தான் பரிசுத்தவான், மற்றவங்களாம் மட்டம் அப்படின்னு நினைக்கிறதா ஃபாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ். ஏசப்பா சர்ச்சுக்குள்ளே போய் தான் அடித்தார். அங்கே அந்த கடையை போட்டிருக்கவங்க, அங்கே சர்ச்சை வியாபாரமாக பண்ணுறவங்க, கர்த்தரை விற்கிற ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்தையுமே சாட்டையால் அடித்தார். அப்போது ஜீசஸ் டெல்ட் வித் சின்னர்ஸ். ஒருத்தர்கிட்ட தெரியாமல் பண்ணவங்கள மன்னிச்சார். அவங்க கர்த்தரை தெரியலனா கூட அவங்கள மன்னிச்சார். அவங்க வேறு மதம் வேறு ஜாதியாக இருந்தாலும் அவங்க மன்னிச்சார். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்சே பண்ணவங்கள கர்த்தர் அடித்தார். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு இந்த கர்த்தரை தெரியாதவங்க என்னை கிண்டல் பண்ணும் போதில் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கர்த்தரை தெரிஞ்சவங்க இன்றைக்கி என்ன மாதிரி பல பேரை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க, எப்படி எட்டி உதைக்கிறாங்க. இவன் இந்த ஜாதிடா, இவன் இந்த மதம்டா, இவன் இந்த டினாமினேஷன்டா, இவன் சினிமாக்காரன்டா, சினிமான்றது சாக்கடாடா, இப்படின்னு சினிமான்னு சினிமாவை பற்றி கேவலமாக பேசுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. த சாதுசீஸ் அண்ட் ஃபாரிசீஸ், சோ கால்ட் ரைச்சியஸ் பீப்புள், அவங்க பேசும்போது தான் நான் ஹர்ட் ஆகிருக்கேன். என்னடா கர்த்தரை தெரிஞ்சவங்களை அப்படி பேசுவாங்க, இதுவா கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நிறையா வாட்டி எனக்கு தோணியிருக்கு. நிறையா பேர் சினிமானாலே அது ஒரு சாக்கடை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு ஏன் சத்தியமாக புரியவே இல்லை. இந்த வீடியோ சினிமாக்காரங்க நல்லவங்க, அது சாக்கடை இல்லை, அது ஒரு பூக்கடை அப்படின்னா பேசுகிறதுக்காக நான் வரல. எந்த ஒரு துறையும் இழிவாக நம்ம பேசக்கூடாது, பேசவும் வேண்டாம். ஏன்னா எல்லா துறையிலையும் எல்லா வேலையிலையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க.
இப்போ ஒரு பிரதர் கூட எனக்கு வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் வந்து வீடியோ கமெண்ட்ஸில் எழுதியிருந்தாங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படியே சொல்லிட்டாங்க சினிமானா சாத்தா அப்படின்னு. சினிமாவில் இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க, எல்லா சினிமாவும் நல்ல சினிமா சத்தியமாக நான் சொல்லவே இல்லை. தப்பான சினிமாக்கள் இருக்குது, தப்பான சினிமாக்காரங்க இருக்காங்க. ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க, நல்ல சினிமா படங்களும் இருக்குது. இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சா இல்லை அது ஒரு ட்ரெடிஷன் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. அகெயின் திஸ் வீடியோ இது சினிமாக்காரங்களை வந்து உயர்த்தி பேசணுன்றதுக்காக கிடையாது. யாராக இருந்தாலும், ஊழியக்காரங்களாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு சாஃப்ட் டார்கெட் சினிமா. ஏன்னு அது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. இந்த வீடியோவில் வந்து எனக்கு பிடிச்ச சில ஊழியக்காரங்கள்லாம் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், அவங்க செருப்பில் இருக்க தூசிக்கு கூட நான் என்றைக்குமே தகுதி கிடையாது. அவங்க சில விஷயங்கள் அப்படி பேசும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இதில் கோபமோ எதுவுமே கிடையாது, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் சில பேர் ஊழியக்காரங்கன்ற போர்வையில் சினிமாக்காரங்க கூட அப்படி சில வார்த்தைகளை பேச மாட்டாங்க. அந்த நபர் பேர் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க வீடியோவில். இதுதான் கிறிஸ்டியானிட்டியா? இதுதான் கர்த்தருக்கு பிடிக்குமா? கேள்விக்குறி. இதுக்கு பதில் நீங்கள் எனக்கு சொல்ல தேவையில்லை, அவருக்கு சொல்லுங்கள். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? அரசாங்கத்தை நீங்கள் மதிக்கணும், தட் இஸ் கவர்மெண்ட்டை நம்ம மதிக்கணும், அப்படி தானே ஜீசஸ் சொல்கிறாரு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சினிமா ஒரு சாக்கடையாக இருந்தால், சினிமாவில் இருக்கிறவங்களை வந்து சில பேர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வெளியாளுங்களில் ஊழியத்தில் இருக்கிறவங்களே. அந்த வார்த்தையை எனக்கு சொல்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சொல்கிறேன். விபச்சாரத்தில் இருக்கிறவங்க, ஊழியக்காரங்க வாயிலிருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கல. சரி, சினிமாக்காரங்க எல்லாருமே அந்த வார்த்தையில் இருக்கிறவங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்கல்ல. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டில் இருக்கவங்க சாதித்தவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸு, லிட்ரேச்சரு, சோஷியல் சர்வீஸ், டீச்சர்ஸ், அப்படி சினிமாவில் இருக்க சில பேருக்கும் கொடுக்குறாங்க. அதை இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து நீங்கள் சொல்கிற சாக்கடை இல்லைனா எக்ஸட்ரா எக்ஸட்ரா சில தொழில் சொல்கிறீங்களே, அது இப்படி நினச்சிருந்தாங்களா? கவர்மெண்ட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்குமா? அவங்களுக்கு மரியாதை கொடுக்குமா? ஒயின் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கோ, சீட்டாட்ட கிளப் வச்சுக்கிறவங்களுக்கோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் கொடுக்காது. அது ஒரு மதிப்பான அவார்டு, அது மதிப்பானவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. திருப்பி சொல்கிறேன், ஏன்னா நல்ல நல்ல படங்களும் இருக்குது. சினிமானாலே டான்ஸு, சினிமானாலே கூத்து, சினிமானாலே அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ நல்ல படங்கள் இருக்குது, கருத்துள்ள படங்கள் எவ்வளோ இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குதுன்னா அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை திட்டுறீங்களா? ஓகே, கவர்மெண்ட்டுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு பயப்படுங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம், எல்லா துறையிலையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இந்த துறை நல்லது, இந்த துறை கெட்டது அப்படின்னு நம்ம பிரிக்கவே கூடாது, பிரிக்கவும் முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ டீச்சர்ஸ், எத்தனையோ நல்ல டீச்சர்ஸ் தான் உயிரை கொடுத்து தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து எவ்வளவோ டீச்சர்ஸ் எத்தனையோ பேர் மாணவர்களை வந்து வழி நடத்துகிறாங்க. அதே டீச்சிங் ப்ரொஃபஷனில் சமீபத்தில் எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்பட்டோம் ஆன்லைன் கிளாஸில். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு ஒரு டீச்சர்னால். அப்போது டீச்சிங் ஃபீல்டில் எப்படி கெட்டவங்க இருக்கிறனால டீச்சிங் ஃபீல்டே சாக்கடையா, இல்லை அதுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்களே அந்த மாதிரியா? போலீஸ், காவல்துறையில் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, லஞ்சம் வாங்காமல் உயிரை கொடுத்து. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் திருடர்களை துரத்திட்டு போகும்போது அவரை கொண்டுட்டானுங்க இல்லையா? அப்படி உயிரை கொடுத்து சேவை செய்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம நிம்மதியாக இருக்கணும் அவங்கனால தான். அதே சமயத்தில் லஞ்சம் வாங்குறவங்களும் இருக்காங்க, தப்பானவங்களும் இருக்காங்க. தன் துறையில் இருக்கிற லேடி கான்ஸ்டபிள்ஸ், லேடி ஆஃபீஸர்ஸை டார்ச்சர் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக ஒட்டு மொத்தமாக அவங்க கெட்டவங்க சாக்கடை அப்படின்னு சொல்லிட முடியுமா? டாக்டர்ஸ், ஏமாத்துற டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ்கிட்டையும் ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் தப்பாக நடந்துக்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க, உயிரை காப்பாற்றுற உண்மையான டாக்டர்ஸும் இருக்காங்க, உண்மையான பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, தப்பான பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு துறையாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். காய்கறி விற்கிறவங்கலேருந்து, பால் பாக்கெட் போடுறவங்கலேருந்து, பாலில் தண்ணி கலக்கிறவனும் இருக்கான், உண்மையாக பால் கொடுக்குறவனும் இருக்கான். சின்ன துறையிலேருந்து பெரிய துறை வரைக்கும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஜென்ரலைஸ் பண்ணிட முடியுமா? இது சாக்கடை, நான் பூக்கடை, நான் வந்து உத்தமன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? பேசலாமா அப்படி?
தப்பு இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். இது தப்புன்னா நான் என்ன சொல்ல முடியும்? பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஐயா உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கோ உங்களை திட்டுறதுக்கோ சத்தியமாக நான் அதாவது என்னோட எண்ணமே கிடையாது. நீங்கள் அடித்தாலும் அதை நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் அடிக்கிறது எனக்கு வலிக்குது ஐயா, நீங்கள் அடிக்கிறது எனக்கு வலிக்குது ஐயா, அதை மட்டும் தான் சொல்கிறேன். உங்கள் வார்த்தையால் நீங்கள் அடிக்கிறது எங்களுக்கு வலிக்குது. ஜீசஸ் அப்படி அடிக்க மாட்டார். எங்களை அடிக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எங்கள் சினிமாக்காரங்களுக்காக பேச வரலை. கண்டிப்பாக தப்பான சினிமாக்காரங்களும் தப்பான சினிமாக்களும் இருக்குது. அவங்கள கண்டிக்கிறது தப்பு இல்லை. ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு தகாத வார்த்தைகளை பேசுகிறது தான் தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு காரணம் எனக்கு நல்லா யோசிச்சு பார்த்தா, ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரர் மேலேயோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஸ்தாபனத்து மேலேயோ ஊழியத்து மேலேயோ அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த டினாமினேஷன் பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஸோ அவரை தாக்குறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவர் பேரை சொல்லி நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு அவர் பேரை சொல்லிவிடுங்க. அவரை பழி வாங்கணுன்றதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதாவது நம்ம சட்டத்தில் ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க, 100 குற்றவாளிங்க கூட தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 20-30 ஆடு வச்சு தொலைச்சிட்டாருனால அந்த 20-30 ஆடை விட்டுட்டு கூட அந்த ஒரு ஆடு காணாம போன ஆடை போய் அவர் தேட போகிறாரு. அந்த ஆடு வந்து நல்ல ஆடோ நொண்டி ஆடோ அதெல்லாம் இல்லை. அந்த ஒரு ஆடு போட்டால் கூட ஒரு ஆடு அது ஒரு ஆத்மா, அது தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தான் இல்லையா? அப்போ நல்லவங்களும் அந்த சினிமாவில் இருக்காங்கல்ல, இப்படி பேசுகிற பேச்சில் அவங்க கடவுளுக்குள்ளே வரவங்க எத்தனையோ பேர் பின்னாடி போயிடுறாங்க. பல நேரங்களில் எனக்கே வந்து இப்படிலாம் நம்ம இருக்கணுமா அப்படின்னு தோணுது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கிரைஸ்ட்டை மட்டும் பாரு, நீ கிறிஸ்டியன்ஸை பார்க்காதுன்னு. அது அடிக்கடி என் மைண்டில் இருக்குது, ஆரம்பத்தில் நான் சொன்னது. அதனால் நான் நிலையாக நிற்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தரோட மர்சி, அதனால் நிலையாக நிற்கிறேன். ஆனால் எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டாங்க தெரியுமா? இல்லைங்க, ரொம்ப திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்க ஒரு காலத்தில் எப்படியோ இருந்திருப்பாங்க, அதுக்காக திரும்பி வரவங்களை இப்படியே சொல்லிகிட்டே இருப்பீங்களா? எல்லாத்தையும் நல்லவங்க சொல்லலை, தப்பானவங்களை நானே வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன், டிஸ்கரேஜ் பண்ணிவிடுவேன். அவங்களை திட்டிடுவேன். நான் உண்மையான இருக்கவங்களை எத்தனை பேர் அடித்து இப்படி எட்டி உதச்சி நீங்கள் விரட்டுவீங்க? ஒரு சர்ச்சுக்கு நான் போனால் அவர் என்னையே கேவலமாக கேட்டார். நான் சொன்னேன், சார் இப்படிலாம் பேசுனீங்கன்னா போயிடுவேன். போய் தொலை, இப்படியே சொன்னார் அவர், போய் தொலை. இப்போ நீ வந்து கர்த்தரை தெரிஞ்ச உனக்கு தெரியாது என்ன அப்படின்னு ஒரு சர்ச்சில் இருக்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் என்கிட்ட அப்படி சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி விடுங்க, நான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் பின்வாங்கி போயிடுறாங்க? ஒரு பைபிளில் ஜீசஸ் வந்து ஒரு விபச்சாரம் செஞ்சான்னு ஒருத்தங்க வந்து கல்லெடுத்து அடிக்க சொல்லும் போது ஜீசஸ் சொல்கிறாரு, கல்லெடுத்து அடிக்காதீங்க அப்படின்னு. விபச்சாரத்தில் இருந்த ஒரு லேடிக்காக ஜீசஸ் நின்னார். ஆனால் இன்றைக்கே எல்லாத்தையுமே நம்ம விபச்சாரிங்கன்னு பேசுகிறோம். இது ஓகேவா? இது கரெக்டா? கரெக்டுனா ஓகேங்க, நான் வாய முடிக்கிறேன். தப்புனா யோசிச்சு பாருங்கள். ஜீசஸ் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் இருக்கா? நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணல, நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஜீசஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, என்கிட்ட வரவங்களுக்கு நீங்கள் ஒரு தடுப்பு கல்லாக அதுக்கு ஒரு பிளாக்காக இருந்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும். அதாவது த சோ கால்டு நான் எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ண மாட்டேன், எல்லா கிறிஸ்டியன்ஸும் தப்பானவங்க சொல்ல மாட்டேன். ஆனால் சில பேர் பண்ணுற தப்பு, வேறு சர்ச்சுக்கு போனால் பிடிக்காது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு வேணால் போங்க அப்படின்வாங்க. வேறு சர்ச்சுக்கு போயிடுங்க, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இதான் உண்மை. இதே உங்கள் மனசாட்சி நீங்கள் தொட்டு கேட்டுக்கோங்க. வேறு டினாமினேஷன்னா தப்பு, சினிமானா தப்பு, இவங்க மட்டும்தான் கரெக்டு. இது எனக்கு என்ன கான்செப்டுன்னே எனக்கு புரியல. அப்போது கர்த்தர்கிட்ட வரவங்க எல்லாத்தையுமே தப்புன்னு அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ திருப்பி சொல்கிறேன், நான் எல்லா சினிமாக்காரங்க நல்லவங்கன்னு வக்காலத்து வாங்கிறதுக்கு வரவே இல்லை. நல்லவங்க இருக்காங்கல்ல, எனக்கு தெரியும். சினிமாவில் நடிகர்கள் மட்டும் தான் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? சாப்பிட்ற தட்டை கழுதுற ப்ரொடக்ஷன்லேருந்து, லைட்மேன்லேருந்து, ட்ரெஸ் அயன் பண்ணுறவங்கலேருந்து, ஹேர் ட்ரெஸ்ஸர்லேருந்து, ஆக்டர்ஸ்லேருந்து, ஜூனியர் ஆக்டர்ஸ்லேருந்து, ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸ், இப்படி அது பெரிய கிராஃப்ட் அது. அதில் எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி சொல்கிறது நியாயமா? அதில் எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க? தப்பானவங்களாக இருந்தாங்கன்னா அதுக்கான தண்டனை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
ஆனால் உண்மையாக இருக்கவங்கள நீங்கள் தப்பானவங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தண்டனை உங்களுக்கு தான். அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. நாட்டில் எவ்வளோ தப்பு நடக்குதுங்க. குழந்தைங்களை கொண்டு போய் கண்ணை நோண்டி, வாயை நோண்டி, மூக்கை நோண்டி, விரலை வெட்டி பிச்சை எடுக்க விடுறானுங்க. அதை தட்டி கேட்க மாட்டான். டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. டாக்ஸ் ரைடிங், ஊழியக்காரங்க வீட்டில் டாக்ஸ் ரைட் நடக்குதுங்க, டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதை கேட்க மாட்டோம். ஜாதி மதம்ன்ற பேரில் அடிச்சுப்பாங்க, அதை கேட்க மாட்டோம். சர்ச்சுக்குள்ளே ஏன் ஜாதி ஏன் மதம்னு கல்லால் நான் பார்த்தேன். ஒரு 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 பிஷப் மண்டே ஒருத்தர் உடைக்கிறான் சர்ச்சுக்குள்ளேயே, அதை கேட்க மாட்டோம். இப்படி நாட்டுக்குள்ளே எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ கெடுதல்கள், யார் யாரோ என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம குழந்தைங்களை கற்பழிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம விட்டுரும். சினிமா 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 கேட்டால் சாக்கடை. ஐயோ ஜீசஸ். எனக்கு இந்த மிஷனரிஸ், நிறைய பாஸ்டர்ஸு, ஊழியம் செய்கிறவங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்றைக்குமே நான் அவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். அவங்கள பற்றி நான் என்றைக்குமே தப்பாகவே பேச மாட்டேன். பட் சில பேர் வந்து இதை வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அது ஏன்னு எனக்கு அதுக்கு கருத்துருக்கு அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். ஒரு நல்ல ஊழியக்காரர், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப நல்ல மனுஷன், எந்த விதமான அப்பு அழக்கம் இல்லாத ஒரு மனிதர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். ஒரு ஊழியக்கார் பேரை சொல்லி, இவரெலாம் ஏன் வந்து அப்படின்னும் போது, ஐயா நீங்கள் வேறு, இவர் வந்து சினிமாக்காரனோட 10 மடங்கு பணம் வச்சுருக்காரு. ரஜினிகாந்தோட இவருக்கு அதிகமாக பணம் இருக்குது. நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை. ஐம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் எனிஒன். நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், ஃபேக்டை சொல்கிறேன். ஸோ சினிமாவில் எல்லோரும் பணக்காரங்க, எல்லோரும் பெரிய ஆளுங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சினிமாக்காரங்களோட பணக்காரனான சில ஊழியக்காரங்களும் இருக்காங்க. அது அவங்க கர்த்தருக்கு பதில் சொல்லிக்கிட்டோம். அது என்னோட வேலையே கிடையாது. இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஓப்பனாக பேசணும், எல்லாரை பற்றியும் பேசணும். ஓகேவா? ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேலேயோ ஒரு ஊழியத்து மேலேயோ ஒரு கோவம் இருந்தால் அவங்கள டார்கெட் பண்ணதை விட்டுட்டு எல்லாத்தையும் அசிங்கமாக பேசுறது. ஒருத்தர் வந்து ஒரு பிஷப்புன்றாரு. அப்படி ஒரு வார்த்தை, நான் வீடியோவில் அந்த வார்த்தை யூஸே பண்ண முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்கிறாரு. அவங்க சரி ஓகே, நான் அந்த ஆர்டிஸ்ட்டுக்காக வக்காலத்து வாங்க வரல. ஆனால் ஒருத்தர் கர்த்தரோட புள்ளியாக இருக்கவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலாமா? அதுக்கு அவருக்கான கொடுத்துக்கிட்டோம். அது என்னோட பிரச்சனை கிடையாது. ஏசப்பா பாவிகளோட உட்காந்து சாப்பிட்டாரு. டாக்ஸ் கலெக்டர்ஸ், எல்லா டாக்ஸ் கலெக்டர்ஸும் கெட்டவங்களா? இல்லை. விபச்சாரிங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு. அவங்க திருப்பி கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கும் இருக்காங்க. தவறாக அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. அது கர்த்தருக்கு பிடிக்காது. அதுதான் என்னோட கோர் மெசேஜ். இது எந்த சினிமாக்காகவோ வக்காலத்து வாங்குகிற மெசேஜ் கிடையாது. நீங்கள் சினிமா பாருங்கள், சினிமா நல்லது அப்படி சொல்ல. சினிமாவில் எந்த ஒரு ப்ரொஃபஷனையும் அதை பற்றி தெரியாமல் நம்ம பரிசுத்தவானுன்றதுக்காக அடுத்தவங்களை இழிவாக பேசுகிறது தப்பு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் இப்போ கூட சொல்கிறேன், நாங்கள் பாவி தான். நாங்கள் உங்கள் கண்ணுக்கு நாயாகவே தெரிஞ்சுட்டு போட்டோம், அசிங்கமாகவே இருந்துட்டு போட்டோம். கர்த்தர் எங்களை எப்படி பார்க்குறான்றது தான் எங்களுக்கு முக்கியம், சரிங்களா? ஆனால் கர்த்தர்கிட்ட வரவங்களை தயவு செய்து எட்டி புதைக்காதீங்க. ஜாதின்ற பேரில், டினாமினேஷன்ற பேரில், இந்த சினிமா அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டுன்ற பேரில் எட்டி புதைக்காதீங்க ப்ளீஸ். பிகாஸ் Jesus loves us and we love Jesus.